फ्रेंड्स இப்போ நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் கேக் பண்றதுக்கு ஒரு பவுல் எடுத்துர்க்கேன். இப்போ இந்த பவுல்ல பாத்தீங்க அப்படினா கொஞ்சமா பாதாம் முந்திரி எடுத்துர்க்கேன். அதுக்கு அப்புறம் கொஞ்சம் செரி, கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி எடுத்துர்க்கேன். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன இருக்கோ அத வந்து நீங்க எடுத்துக்கலாம். இப்போ இதல நான் வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு போட்டுக்கறேன். போட்டுட்டு இத நல்லா mix பண்ணி விட்டுருங்க. இது எதுக்கு போடுறோம் அப்படினம்னா நம்ம மாவுல இத நம்ம போட்டு கலக்கும்போது கீழ போய் செட்டில் ஆயிடாது. அங்கங்க இருக்கும். அப்பதான் நம்ம கேக் சாப்பிடும்போது அது நம்ம வாயில கடிபடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். சோ இப்போ வந்து இத இந்த மைதா மாவுல வந்து நல்லா கலந்துட்டு நம்ம தனியா இத எடுத்து வச்சிட்டு இப்போ நம்ம வந்து கேக் பேட்டர் இருக்கு இல்லையா? நம்ம வந்து அத ரெடி பண்ணிக்கலாம். நல்லா mix பண்ணியாச்சு. இப்போ ஒரு 100 grams unsalted butter எடுத்துர்க்கேன். இத வந்து room temperatureக்கு எடுத்துக்கோங்க. சோ சாஃப்ட்டா இருக்கணும். இங்க பாருங்க. தெரியுது இல்லையா? சோ இந்த மாதிரி சாஃப்ட்டா இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து லைட்டா mix பண்ணி ஒரு creamy-ஆ கொண்டு வந்துருங்க. லைட்டா ரொம்ப வேண்டாம். லைட்டா. இப்போ பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் creamy-ஆ வந்திருக்கு இல்லையா? இப்போ இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து ஒரு 1/2 cup powder sugar சேர்த்துக்கறேன். சேர்த்துட்டு இப்போ இத என்ன பண்ணனும் அப்படினா இத நல்லா நீங்க ஒரு creamy consistency-க்கு நல்லா கலந்து எடுத்துட்டு வரணும். இப்போ பாத்தீங்கன்னா நல்லா நீங்க வந்து mix பண்ணிக்கணும். நல்லா fluffy-ஆ வரணும் இது. ஓகேங்களா? சோ அந்த பட்டரோடயே இந்த sugar வந்து நல்லா கரைஞ்சு நல்லா fluffy-ஆ வரணும். அது வரைக்கும் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா கரெக்ட்டா நல்லா fluffy-ஆ வந்திருக்கு. உங்களுக்கு தெரியுதா? இப்படி பீக் எடுத்தா அது நிக்குது பாத்தீங்களா? சோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில 2 முட்டை எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு முட்டை உடைச்சு ஊத்திக்கிறேன். ஒவ்வொண்ணா ஃபர்ஸ்ட் போட்டுட்டு கலந்துட்டு அதுக்கு அப்புறமா நம்ம வந்து அடுத்த முட்டையை போடணும். சோ இப்போ இந்த முட்டைய நல்லா இதோட வந்து கலந்து விடுங்க. சோ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் உங்களுக்கு லூஸ் கிடைக்கும். இவ்வளோ நேரம் நம்ம பட்டர் சுகரோட கலந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்க அப்படினா கொஞ்சம் கெட்டியா இருக்கும். இப்போ லைட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லூஸ் கொடுக்கும். ஓகேவா? பாருங்க. இப்போ நம்ம அடுத்து இன்னொரு முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா எக் போட்டு இந்த மிக்சர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து நம்ம ட்ரை ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இதல பாத்தீங்க அப்படினா நான் வந்து எந்த கப்ல பவுடர் சுகர் எடுத்தனோ அதே கப்ல வந்து மைதா எடுத்துர்க்கேன். 1/2 cup மைதா எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். அதுக்கு அப்புறமேல்ட்டு 1 டேபிள்ஸ்பூன் பால் பவுடர் எடுத்துக்கோங்க. இது 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. இப்போ இத வந்து நல்லா ஜலிச்சுக்கலாம். நம்ம இதல போட்டு ஜலிக்கும்போது பாத்தீங்கன்னா ஈவனா வரும் நமக்கு. அதுக்காக தான் நம்ம இதல சலிக்கிறது. இப்போ நம்ம போட்ட பவுடர் எல்லாமே பாத்தீங்கன்னா ஈவனா வந்துரும் நமக்கு. சோ அவ்வளவுதான். இப்போ இத நான் வந்து நல்லா ஜென்டிலா இந்த மிக்ஸ்சர் கூட வந்து நான் mix பண்ணிக்கிறேன். ஓகே, இங்க பாருங்க நல்லா இந்த மாதிரி creamy consistency-க்கு வந்துருச்சு. இப்போ இதல ஒரு 1/2 tablespoon நான் வந்து வெண்ணிலா எசன்ஸ் விட்டுக்கறேன். 1/2 tablespoon தான். அதுக்கு அடுத்து நம்ம mix பண்ணி வச்சிருக்கேன் இந்த dry fruits-ஐ இதல சேர்த்துட்டு again இது எல்லாத்தையுமே நல்லா mix பண்ணி விடுங்க. எல்லா பக்கமும் இது நல்லா கலந்துறணும். இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு pan எடுத்துர்க்கேன். இதல லைட்டா வந்து ஆயில் விட்டுட்டு இத ஃபுல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். சைடு எல்லாமே. இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணனும் அப்படினா அவனை வந்து 180 டிகிரி செல்சியஸ்ல அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இதே வந்து நீங்க கடாயில பண்றீங்க அப்படினா கடாயை வந்து மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபுல்லா ஆயில் எல்லாமே அப்ளை பண்ணியாச்சு. பண்ணிட்டு இதல நான் வந்து ஒரு பட்டர் பேப்பர் போட்டுக்கறேன். ஒரு பட்டர் பேப்பர் போட்டு
அகைன் இது மேலேயும் லைட்டாக ஆயிலை வந்து நான் க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ இதில் நம்ம மிக்ஸ்சரை போட்டுக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த கேக் மிக்ஸ்சரை இதில் நான் வந்து சேர்த்துக்கிறேன். பேனில் இந்த நம்மளோட மிக்ஸ்சரை போட்டுட்டு என்ன பண்ணுங்கன்னா ஈவன் பண்ணி விட்டுருங்க. ஈவன் பண்ணி விட்டுட்டு தென் டேப் பண்ணி விட்டுருங்க. நம்ம ஒரு 2 டேப் பண்ணுறதுனால பார்த்திங்க அப்படின்னா எதனா பபுள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது போயிடும். ஸோ இப்போ இதை நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நம்மளோட கேக் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மேலே நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது, நல்லா கிறிஸ்பியாக, அதே மாதிரி உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ சைடில் வந்து லைட்டாக எடுத்து விட்டுட்டு இப்போ நம்ம வேறு ஒரு இதுக்கு வந்து நம்ம டேப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது 2 தட்டு தட்டிட்டு வாவ் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஸோ லைட்டாக இந்த பட்டர் பேப்பரை பார்த்து எடுங்க. நல்லா ஆறி இருந்துச்சுன்னா கேக் வந்து நல்லா பிரிஞ்சு வராது. ஸோ ஓகே, நல்லா வந்துருச்சு. இப்போ இதை அலுங்காப்பில் திருப்பிக்கலாம். ஸோ இப்போ இதை நம்ம பீஸ் போட்டு பார்க்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் எப்போவுமே கட் பண்ணுங்கள், கேக் வந்து நல்லா வரும். ஸோ கேக் பாருங்கள் சாஃப்டாக இருக்குது, உங்களுக்கு தெரியுது இல்லையா? பாருங்கள், நம்மளுடைய சூப்பரான டூட்டி ஃப்ரூட்டி கேக் ரெடி.